திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழா நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு வசதிகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை குடமுழுக்கு நடைபெறவுள்ளது. இதற்காக ஏற்பாடுகள் நிறைவடைந்து பக்தர்களை வரவேற்க திருச்செந்தூர் தயாராகியுள்ளது. குடமுழுக்கு நடைபெறும் பொழுது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பதற்காக பட்டுக்கோட்டையில் இருந்து 20 ட்ரோன்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. தலா 11 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன்களில் தண்ணீரை நிரப்பி திருச்செந்தூர் கடற்கரையில் மாவட்ட எஸ்பி தலைமையில் ஒத்திகை நடைபெற்றது. கோவிலுக்கு கிழக்கு பகுதி அருகே கடல் அரிப்பை தடுக்க நிலப்பரப்பை அதிகப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பெரிய பாறை கற்களை நிரப்பி அவற்றை சமப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் 6100 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையைச் சேர்ந்த 550 பேரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 20 இடங்களில் மருத்துவ முகாம்கள் மற்றும் நடமாடும் மருத்துவ குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக 3 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நெல்லை, பாபநாசம், தென்காசி, சங்கரன்கோவில், ராஜபாளையம் ஆகிய பகுதிகளுக்கான பேருந்துகள் திருநெல்வேலி சாலையில் உள்ள வேட்டை வெடிமடம் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் எனவும், தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராமேஸ்வரம், மதுரை, கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி, சென்னை, சேலம் ஆகிய நகரங்களுக்கான பேருந்துகள் தூத்துக்குடி சாலையில் சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபம் எதிர்புறம் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சாலையில் உள்ள தெப்பக்குளம் அருகில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து சாத்தான்குளம், நாகர்கோவில், கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளுக்கு சிறப்பு சேவை பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் பக்தர்களின் வசதிக்காக 3 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து தலா 10 சிறப்பு பேருந்துகள் வீதம் 30 பேருந்துகள் திருச்செந்தூர் கோவில் வாசலுக்கு இயக்கப்பட உள்ளன. திருச்செந்தூர் குடமுழுக்கையொட்டி நெல்லை வழியாக செங்கோட்டை செல்லும் சிறப்பு ரயில் இன்று இரவு 9:55 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் நாளை இரவு 9:40 மணிக்கு செங்கோட்டையில் இருந்து ரயில் புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, திருச்செந்தூர் குடமுழுக்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். 7 காலையிலே குடமுழுக்கு, 6ஆம் தேதி மதியம் 12 மணியோடு திருக்கோயில் நடை அடைக்கப்படும். சுவாமி தரிசனம் இல்லை. 7ஆம் தேதி இந்த மருந்து சாத்துகின்ற பணி மாலை வரை நீடிக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகுதான் இந்த திருக்கோயிலுக்கு சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இன்று நண்பகல் 12 மணி வரை மட்டுமே தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், குடமுழுக்கு முடிந்த பிறகே பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார்.